வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் வந்து பெட்டி. இந்த ஒரு படம் வந்து தெலுங்கு படம். இந்த ஒரு படம் வந்து தியேட்டர்ல ரன்னிங் ஆகி ஒரு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஆனா இந்த ஒரு படம் பாசிட்டிவாவும் ரிவ்யூ சொல்றாங்க, நெகட்டிவாவும் ரிவ்யூ சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்துல அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த படத்தை உட்காந்து பார்த்தா தெலுங்கு ஆடியன்ஸுக்கு கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும். ஆனா தமிழ் ஆடியன்ஸுக்கு இந்த படம் பிடிக்குமா இல்லையான்னு கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா இந்த ஒரு படம் அப்படிதான் இருந்துச்சு. கதை ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நல்லா கொண்டு போயிட்டு செகண்ட் ஹாஃப்லாம் வேற வேற கதையம்சத்தில் கொண்டு போகிற மாதிரியே நமக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகும். மித்தபடி இந்த படம் வந்து தாராளமாக ஒரு ஒன் டைம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தரமான ஒரு படமாக தான் இருந்துச்சு. நான் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு பர்சனலாக அந்த படம் பிடிச்சிருந்துச்சி. இந்த ஒரு படம் கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு படம் பிடிக்கும். ஆனால் முக்கியமாக விளையாட்டு எவ்வளோ பெரிய முக்கியம்னு இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. இந்த ஒரு படத்தை பார்க்கும்போது ஒரு டைலாக் நமக்கு தோணும், என்னன்னா விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு ஒரு டைலாக் ஒன்று வரும்ல கைஸ். அந்த படம் இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த டைலாக் வரும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தரமான ஒரு படமாக தான் இருந்துச்சு. நம்ம ஹீரோ வந்து ஒரு மலை அடிவாரத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1800 மக்கள் வாழக்கூடிய மக்களாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அடிப்படை வசதியிலே இருக்காது. அவள் அந்த காட்டில் வந்து வாழ்ந்துக்கிட்டு அவள் லைஃப் ஒரு கட்டத்தில் வாழ்றாங்க. ஆனால் வாழ்ற எப்படி வாழ்றாங்கன்னா அடிமைத்தனமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து 2 கிராமம் இருக்கு. அந்த 2 கிராமத்தில் இடப்பட்ட லைஃப்பை வந்து அந்த கிராம மக்கள் ஒரு கட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னா அடிமைத்தனமான வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய ஆளுக்கு அங்கே இந்த 2 கிராமத்தில் இருக்கிற தலைவர்கள் என்னென்ன சொல்கிறாங்களோ அதை தான் இங்கே கேட்கணும் வைக்கணும். நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல்ரவுண்டர். அந்த கிராமத்திலேயே ஹீரோவுக்கு தான் மதிப்பு. எப்படின்னா அவர் பார்க்காத வேலையும் கிடையாது. நம்ம ஹீரோவுக்கு விளையாட்டுல ஆல்ரவுண்டர் விளையாட்டு ஃபுல்லாம் தெரியும். எல்லாமே அவருக்கு அத்துப்படியான விளையாட்டுலாம் அவர் வந்து பண்ணுவாப்புல. அதனால அந்த 2 கிராமம் வந்து நம்ம ஹீரோ வந்து காசை கொடுத்து விளையாட கூப்பிடுவாங்க. அப்படின்னு நம்ம ஹீரோ லைஃப் ஒரு கட்டத்தில் போயிட்டு இருக்கும்போது நல்லா ஒரு கட்டத்தில் போயிட்டு இருக்கும்போது அந்த கிராமத்தில் வந்து அடிப்படை வசதிகள் எதுவுமே கிடையாது. எப்படின்னா போக்குவரத்து ட்ரெயினோ எதுவுமே அந்த ஊர்ல வந்து அந்த கிராமத்துல வந்து இருக்காது. நம்ம ஹீரோ இதெல்லாம் கண்டுக்கிறாம கொள்ளாம இருப்பாங்க. கிராமத்துக்கு ஒரு சின்ன ஒரு தலைவர் மாதிரி இருப்பாப்புல. அவரு அந்த கிராமத்துக்கு வந்து வழி நடத்தின இப்படி நம்ம கவர்மெண்ட் ரிக்வெஸ்ட் பண்ணி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று பண்ணணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அங்கே வந்து அந்த தலைவர் வந்து பாடுபடாப்புல. ஆனால் அதெல்லாம் கண்டுகொள்ளாம அந்த அரசாங்கம் வந்து கண்டுக்கிறாம ஒரு கட்டத்தில் இருக்கு. தலைவர் வந்து ஒரு கட்டத்தில் வந்து இந்த ட்ரெயினை வந்து நம்ம நிப்பாட்டணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ட்ரெயினில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவர் அடிவெட்டது அப்புறம் நம்ம ஹீரோ வந்து இனிமேல் இந்த நம்ம ஊருக்கு பிடிச்ச ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று கொண்டு வரணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ ஒரு கட்டத்தில் வந்து பாடுவாராப்புல. 2 கிராம மக்கள் நம்ம ஹீரோ வந்து எதிர்க்கிறாங்க. மலைசாதி பயில இவங்களுக்குலாம் என்ன தெரியும், காட்டு மிராண்டி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை பார்த்தா நம்ம ஹீரோ கொண்டே புரியாது. நமக்கு எப்படி சொல்றது, நமக்கு திறமை வந்து விளையாட்டுல தான் இருக்கு. அந்த விளையாட்டை வச்சு நம்ம ஏதாச்சும் பண்ணணுமே வைக்கணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ வந்து கிரிக்கெட்டை ஒரு கட்டத்தில் வந்து கையில் எடுக்கும்போது அங்கே அந்த ஒரு கிராம மக்கள் ஒரு கட்டத்தில் வந்து நம்ம ஹீரோ அசிங்கப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு வந்து ஒரு நல்ல பேர் ஒன்று வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு குஸ்தியில் இறங்கிறாப்புல. குஸ்தியில் வந்து நம்ம இங்கே உள்ள ஒரு பெரிய ஒரு ஆள் வந்து குஸ்தி எப்படியாச்சும் நல்லா வேலையில் கொண்டு போகணும் வைக்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த குஸ்தியை வந்து நம்ம ஹீரோவுக்கு சொல்லிக் கொடுப்பாப்புல. சொல்லிக் கொடுக்கும் போது ஹீரோ வந்து நேஷனல் லெவலுக்கு குஸ்தியில் போய் எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு அங்கே போய் விளையாடுறாப்புல. விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அங்கே திடீர்னு பார்த்தா அவர் காலில் வந்து ஒரு பெரிய ஒரு இன்ஜுரி ஆனது அப்புறம் அவரால் அந்த விளையாட்டில் வந்து விளையாடவே முடியாது. அதுக்கப்புறம் கால் ஒரு கட்டத்தில் வந்து இழுத்துக்கிட்டு ஒரு கட்டத்தில் வந்து சர்வே பண்ணுவாப்புல. சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சரி அந்த நேஷனல் லெவலில் நம்ம வந்ததுனால நம்ம எல்லாருக்கும் அடையாளம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒவ்வொரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போய் எங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் வேணும்னு சொல்றாப்புல. ஆனா அங்கேயும் வந்து அவர் வந்து ரொம்ப அவமானப்படுத்துறாப்புல. இதுக்கு மேல நம்மளை வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளை வந்து அடையாளப்படுத்தணும் வைக்கணுமே சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ ஒரு முடிவு ஒன்று பண்ணாப்புல. என்னன்னா ஒரு காலை எடுத்துருவாப்புல கைஸ். அந்த ஒரு காலை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு எப்படி சொல்ற அந்த ஒரு பொய்க்கால் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு ரன்னிங் ரேஸ்ல வந்து நம்ம ஹீரோ வந்து ரன்னிங் ரேஸ் போவாப்புல கைஸ். அதுக்கப்புறம் அந்த இதுல இருந்து வெற்றி பெற்று அதுக்கப்புறம் மக்களுக்கு வந்து ஒரு கட்டத்துல இருந்து அடையாளத்தையும் வாங்கி கொடுக்குறாப்புல. இது மாதிரி ஏகப்பட்ட கிராமங்கள் இருக்கு. ஏகப்பட்ட கிராமங்கள் ஒரு கட்டத்துல வந்து எல்லாருமே இலக்காரமாக நினைக்கிறாங்க, எங்களை யாரும் மதிக்க மாட்டேறா வைக்க மாட்டேறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தா வச்சுக்கிட்டு கடைசியில பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அந்த கிராமத்தை வந்து ரயில்வே நிலையம் அமைச்சு கொடுத்துறாப்புல. இதாங்க இந்த படத்தோட ஒரு கதையம்சமா இருக்கு. நமக்கு எப்படி சொல்றது, இந்த ஒரு படம் கண்டிப்பா தெலுங்கு ஆடியன்ஸுக்கு கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும். தமிழ் ஆடியன்ஸுக்கு இந்த படம் பிடிக்குமா என்னன்னா கண்டிப்பா ஒரு சின்ன ஒரு டவுட்டு தான். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு அப்படிப்பட்ட ஒரு படமா தான் இருந்துச்சு. ஏன்னா இதுல கிட்டத்தட்ட நமக்கு நல்லா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நல்லா வேற லெவல் சம்பவம் பண்ணிட்டு செகண்ட் ஹாஃப்லாம் 2 கதையம்சமா போற மாதிரி காமிச்சிருப்போம். அதை பார்க்கும்போது தேவையில்லாத ஒரே கண்ணோட்டத்தில் எடுத்துருக்கலாமே, எதுக்கு இதுல 3 கதையை போட்டு எடுத்து வச்சிருக்கா அப்படிதாங்க நமக்கே தோணுச்சு. மித்தபடி இந்த படத்துல வந்து நம்ம மெயினா நம்ம சொல்ல வேண்டிய ஒரே ஆக்டர், எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே ஒரு தரமான ஒரு ஆக்டிங் கொடுத்த ஆளு நம்ம யாருன்னா நம்ம ஜெகபதி பாபு. அவரோட ஆக்டிங் தாங்க சில வேற லெவல். ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு கரெக்டாக 1 மணி நேரம் சீன்ல அவர் வேற லெவல்
சூப்பராக நடிச்சு கொடுத்துருக்காப்புல. அதை பார்க்கும்போது அவர் ஆக்டிங்கும் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட படத்தில் வந்து நெகட்டிவாக நடிச்சு கொடுத்துருப்பாப்புல. ஆனால் இந்த ஒரு படத்தில் ஒரு தரமான சம்பவத்தை நம்ம ஜெகதீஷ் பாபு வந்து நடிச்சு கொடுத்து போயிருப்பாப்புல. அதை பார்க்கும்போது அது எல்லாமே ரசிக்கும்படியாக இருந்துச்சு. நம்ம ராஜ்குமார், சிவராஜ்குமார் அவர் தான் இந்த படத்தோட நான் குஸ்திக்கு ஒரு பெரிய ஒரு ஜாம்பவான காமிச்சிருப்பாப்புல. அவர் ஆக்டிங்லேருந்து பார்க்கறதுக்கு ஒரு ஒட்டுமிசையை வச்சுக்கிட்டு வர மாதிரிலாம் சீனாக இருக்கு. மித்தபடி அவர் ஆக்டிங்லேருந்து எல்லாம் ஓகே மாதிரி தாங்க இருந்துச்சு. மித்தபடி இந்த படத்தில் வந்து நம்ம ஜான்வி கபூர் அவர் இந்த படத்தோட ஒரு ஹீரோயினியாக இருக்காங்க. ஆக்டிங்லாம் பார்க்கும்போது என்ன சொல்கிறது, தேவையில்லாமல் இந்த ஆக்டர்லாம் போட்டு வச்சிருக்காள் அப்படிதான் காசு நமக்கே தோணுச்சு. மித்தபடி இந்த ஒரு படத்தோட மெயின் ஹீரோவாக நம்ம ராம் சரண் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வர அவரோட என்டர்டைன்மெண்ட் தாங்க சில வேலையில் படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வேலையில் சம்பவம் பண்ணியிருக்காப்புல. ஒவ்வொரு சீன்லேயும் ஏகப்பட்ட சீன்லாம் பார்க்கும்போது எல்லா சீன்லையும் மெனக்கட்டுருக்காப்புல அப்படிதாங்க நமக்கே தோணுச்சு. ஏன்னா படத்தில் வந்து முழுக்க அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் எல்லாமே வேலையில் ஹைலைட்டாக இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது அவர் ஆக்டிங் நான் சொல்லவே தெரியல, வேறு லெவலில் செம்ம ஒரு ஒர்த்தாக வேறு லெவலில் பண்ணி விடுறதுக்காக கண்டிப்பாக அவருக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சே ஆகணும் கைஸ். மித்தோட இந்த படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வர நம்மளை செம்ம ஒரு எங்கேஜிங்காகவும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுக்கிற ஒரே ஆள் நம்ம ஏஆர் ரஹ்மான் தான். பிஜிஎம்லாம் போட்டு வேலை சம்பவம் பண்ணி வச்சிருக்காப்புல கைஸ். அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்கும்படியாக இருந்துச்சு. அவரோட மியூசிக் சாங்ஸ்லேருந்து எல்லாம் பக்காவாக இருந்துச்சு. மித்தோட இந்த படத்தில் வந்து நம்ம சினிமா ஃபோட்டோகிராஃபர் நம்ம ரத்னவேலு அவரோட கேமரா ஒர்க்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு சீன்லாம் இந்த மலை அடிவாரத்தில் இருக்கிற எல்லா சீனும் பக்காவாக வேற லெவலில் சம்பவம் பண்ணியிருக்காப்புல. நம்ம ரத்னவேல் கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் வாழ்த்து தெரிவிக்கணும். மித்தபடி இந்த படத்தில் நம்ம உஜி பாபு சனா அவர் தான் இந்த படத்தோட டேரக்டராக இருக்காப்புல. அப்படி சில ஃபர்ஸ்ட் ஹாப்லாம் நல்லா கொண்டு போயிட்டு செகண்ட் ஹாப்பில் ஏன் அப்படிலாம் கதையை போட்டு எடுத்த அப்படி தாங்க நமக்கு தோணுச்சு. மித்தபடி அவர் டைரக்ஷன்லேருந்து எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு படமாக தான் வேற லெவலில் ஒரு செம்ம ஒரு எங்கேஜிங்காக தான் இருந்துச்சு. மித்தபடி இந்த படத்தில் வந்து ரன்னிங் டைம் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு எடுத்து வச்சிருக்காங்க. 3 மணி நேரத்துக்கு படத்தை சுருக்கிருக்கலாமே அப்படி நமக்கே தோணுச்சு. மித்தபடி இந்த படம் ஒரு தாராளம் ஒரு 1 டைம் வாட்ச் பண்ணி பார்க்கலாம்.